ஃபேஸ் மாஸ் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டெபாசிட் இழந்துரும். டிடி தினகரன் பார்த்தீங்கன்னா தேனியில் மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா களமிறங்கி இருந்தார். ஸோ ஓபிஎஸ் அங்கே களமிறங்கி இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றி பெற முடியும்ன்றாங்க. ஸோ அங்கே வந்து தேனியை வந்து ஓபிஎஸ் வந்து டிடி தினகரன் விட்டு கொடுத்தது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு புகழேந்தி கூட சொல்லியிருந்தார். ஸோ அப்போ இருக்க ஒரு சூழ்நிலை அங்கே வந்து டிடி தினகரனுக்கும் தங்க தமிழ்ச்செல்வனுக்கும் தான் போட்டி. ஸோ டிடி தினகரன் 40% ஓட்டும், தங்க தமிழ்ச்செல்வன் பார்த்தீங்கன்னா 37% ஓட்டும் பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பெல்லாம் வெளியே இருக்குது. பட் இது சாத்தியமாக கேட்டிங்கன்னா சாத்தியம்தான். டிடி தினகரன் பார்த்திங்கன்னா அவர் சொந்த தொகுதி சொந்த ஊர் அது கிடையாது. ஆனால் தங்க தமிழ்ச்செல்வன் சொந்த தொகுதி சொந்த ஊர் அது. ஆனால் அவரால் ஜெயிக்க முடியல. பெரிய லெவலும் ஃபண்டும் பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் வந்து இறக்கலாம்னு இருந்தார் டிடி தினகரன். பட் அதுவுமே பண்ணலை. ஏன்னா டெல்லியிலேருந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் வந்துருச்சு, நீங்கள் தாங்க ஜெயிக்க போகிறீங்கன்ற மாதிரி அண்ணாமலை ஒரு வாக்குறுதி கொடுத்தனால அந்த ஸ்வீட் பாக்ஸையும் இறக்கலன்றாங்க. ஸோ இப்போ வந்து மிகப்பெரிய வெற்றி டிடி தினகரன் அங்கே பெற்றார்னா அரசியலில் பார்த்திங்கன்னா அதிமுக ஒரு கட்சி, திராவிட கட்சி மிகப்பெரிய லெவலில் வந்து தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாட்டும் அம்மா கட்சி அமமுகன்ற மாதிரி கால் ஊன்றதுக்கான அதிக சாத்தியக்கூறுகள் இருக்குன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர்